அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு குட்டி கதையோடு இன்றைய நாளும் உங்களை சந்தித்திருக்கின்றேன். 2 விறகு வெட்டிகள். இவர்கள் இருவருமே ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்கள்? விறகு வெட்ட காட்டிற்கு செல்வார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு விறகு வெட்டி நிறைய விறகுகளை வெட்டி கொண்டு வந்திருப்பார். மற்றவர் வெட்டியிருக்கும் விறகுகள் குறைவாகவே இருக்கும். எனவே இவர் கேட்டாராம் அவரிடம், எப்படி இருவரும் ஒரே நேரத்தில் தான் செல்கின்றோம், நீ மட்டும் எப்படி அதிகமாக விறகினை வெட்டுகின்றாய் என்று சொல்லி. இவர் சொன்னாராம், நான் வேலை செய்யும் நேரங்களில் இடையிடையே ஓய்வை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னாராம். உடனே இவரும் அவரைப் போலவே ஓய்வு எடுத்தெடுத்து விறகு வெட்டினாராம். அப்படி வெட்டியும் இவர் கொண்டு வந்த விறகு அதிகமாக இல்லை. எனவே என்ன செய்திருக்கிறார்? அவரை அப்படியே தொடர்ந்து சென்று ஒளிந்திருந்து அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்திருக்கின்றார். இந்த விறகு வெட்டி விட்டு ஓய்வெடுத்துக் கொண்டாலும் அந்த ஓய்வெடுக்கும் சந்தர்ப்பங்களில் அவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? தனது கோடரியை அவர் தீட்டியிருக்கின்றார். எனவே நாமும் அப்படித்தான். எந்த நேரமும் ஓய்வு நேரங்களில் கூட எதுவுமே செய்ய நேரமில்லை என்று சொல்கின்றவர்களாக இருப்போம். அந்த ஓய்வு நேரங்களையும் பயனுள்ளதாக நாங்கள் கழிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கதையாக இந்த சின்ன கதையை நாங்கள் சொல்லலாம். சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓய்வு நேரத்தையும் பயனுள்ள வகையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.